மார்ச் 12ஆம் தேதிக்குரிய அனுதின பரலோக மன்னா. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். வசனத்திற்குரிய விளக்கம். தேவ நடத்துதலிலே அவர் நம்மிடத்திலும் நமக்காகவும் வைத்துள்ள பல வாக்குத்தத்தங்களை பெற அன்பில் நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். இதுவே நமக்கு முன் வைக்கப்பட்ட தெளிவுள்ள சிந்தனையாக இருக்க வேண்டும். இந்த அன்பே தெய்வீக தன்மையுள்ளது. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் விரும்பிய அளவுக்கு இந்த அன்பு நமக்குள் வளர இது சுத்தமுள்ள இருதயத்திலிருந்தே வர வேண்டும். தேவ சத்தத்திற்கு ஒத்திருக்கும்படி அவர் கொடுத்த அன்பின் பிரமாணத்துக்குட்பட்டதாகவும் தன்னையும் வாய்ந்த சாத்தானின் போதகங்களுக்கு விரோதமானதாகவும் இருக்க வேண்டும். இதுவே தேவ கற்பனை. கற்பனையை கைக்கொள்வதே நித்திய ஜீவனுக்குரிய வழி. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆமேன்.